ஹாய், இது டே 2 ஆஃப் மை ஸ்டடி வீலாக். ஓகே, மங்களகரமாக காஃபியோட ஆரம்பிக்கலாம் எப்பவும் போல். ஸோ காஃபி குடிச்சாச்சு, நீங்கள் எல்லாம் குடிச்சிட்டுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் உங்கள் சேனலுக்கு வரேன் அப்படின்னா வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம டே 2 பிளான் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தோன்னா ஒரு டே வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாவே பிளான் வந்து அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே போட்டு வச்சிடணும். ஓகேங்களா? ஸோ சில பேருக்கு டவுட் ஆகலாம், ஸோ பிளான் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டவுட் வரலாம் இல்லையா? ஸோ அந்த பிளான் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? எப்போவுமே லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரித்து வச்சுக்கோங்க. லாங் டேர்ம்ன்றது எப்போவுமே வீக்லியாவோ இல்லை மந்த்லியாவோ இருக்கணும். மேக்ஸிமம் மந்த்லியாக வச்சுக்கிறது பெட்டர். மந்த்லியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியில் பாதியாக பிரிச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சிலபஸில். அந்த பாதியை பார்த்தோம்னா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃபஸ்ட்டு மந்தில் முடிக்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். நான் அந்த எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எதை பேஸ் பண்ணாலுமே அந்த மாதிரி லாங் டேர்ம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அந்த லாங் டேர்மில் ஷார்ட் டேர்மாக பிரிச்சுக்கணும். ஓகேயா? ஸோ நான் இந்த வீக்குக்குள்ளார இவ்வளோ முடிப்பேன், இல்லை பார்த்தோம்னா இந்த டேக்குள்ளார இது முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தோம்னா கட்டாயம் கிடையாது. ஸோ இன்றைக்கி சப்போஸ் வந்து போடுறீங்க, ஸ்கெடியூல் இன்றைக்கி போடுறீங்க அப்படின்னா முடிக்க முடியல அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் வந்து எப்படி சொல்கிறது, நான் முடிக்க முடியலையே அப்படின்ற ஃபீலிங் வந்து மட்டும் வரவே கூடாது. ஓகேங்களா? தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணி படிக்கணும் அப்படின்ற ஃபீலிங் மட்டும் வரணும். ஓகேங்களா? ஸோ அந்த பிளான் வந்து எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வாய்ஸ். நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ அந்த ஹவுஸ் ஒய்ஃப் 2 பேபி வச்சுருக்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் நான். ஸோ வந்து உங்களுக்கும் வந்து செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா டே 2. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு பேப்பர் நோட் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா டே 2வா டே 1 ஸ்டார்ட் பண்ணிங்களா அந்த டே வந்து எழுதிக்கோங்க. ஒரு குட்டி நோட்னா கூட ஓகே. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட இதில் பார்த்தோம்னா எப்போவுமே தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கிறது, அதாவது ரொம்ப இன்ஃபினிட்டியாக போகிறது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சொல்பொருள், அடுத்து பார்த்தோம்னா கலைச்சொற்கள் தான் இல்லையா? ஸோ அந்த கலைச்சொற்கள் வந்து பார்த்தோம்னா டெய்லியும் அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு வரணும். அதே மாதிரி அந்த சொல்பொருள் அகராதி அதுவும் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு வரணும். அதுதான் என்னோடய பிளான். ஓகேங்களா? ஸோ அது கன்ஃபார்ம் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி பிளான் வந்து செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்னது ஃபஸ்ட்டு இது பார்த்தோம்னா டே 2ல் பார்த்தோன்னா நான் எழுதுறது பார்த்தோன்னா சொல்பொருள். ஓகேங்களா? அது ஒரு 2 பேஜஸ் வந்து நம்ம படித்து முடிச்சிடலாம். ஸோ 2 பேஜஸ்னாலும் ஓகே, நீங்கள் டைம் வச்சாலும் ஓகே. நான் 5 நிமிஷம், 10 நிமிஷம், இல்லை அரை மணி நேரம், 1 மணி நேரம் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா? அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ ஓகே. ஸோ சொல்பொருள் வந்து 2 பேஜஸ் அந்த மாதிரி நான் நோட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு செகண்ட் கோல் பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் கண்டிப்பாக அதே மாதிரி தான். ஸோ வந்து 2 பேஜ். நான் வந்து எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் என்னால் அந்த அது மீதி படிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நான் படிப்பேன். பட் வந்து மினிமம் கோல்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு மினிமம் கோல்ஸ் நான் முடிக்க போகிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. கலைச்சொற்கள் வந்து 2 பேஜஸ் முடிஞ்சாச்சு. ஸோ கலைச்சொற்கள் வந்து அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்காதீங்க, இஷ்டப்பட்டு படிங்க, அதெல்லாம் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா புரிஞ்சுட்டு படிங்க. அது ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி படிங்க. ஓகேங்களா? உட்காந்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 10 பேஜுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு எதுவுமே வந்து மனப்பாடத்தில் வந்து இருக்காது. ஓகேங்களா? இது மனப்பாடம் பண்ணுறது தான், பட் வந்து மனப்பாடம் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தோன்னா மேக்ஸ். ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எப்பவும் போல் ஃபார்முலா. ஓகேங்களா? ஃபார்முலா வந்து கிட்டத்தட்ட 5 மாதமாக நான் தொடவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து ஃபார்முலா ரொம்பவே முக்கியம். ஃபார்முலாவே தனியாக கொஷினாக வந்து கேட்குறதும் வந்து செய்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்முலா வந்து கண்டிப்பாக வந்து ரிவைஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு லூப்குள்ளே மாட்டிகிட்ருக்கேன். 140, 130 அப்படின்ற ஒரு லூப்குள்ளாவே மாட்டிகிட்ருக்கேன். அது காரணம் என்ன பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸு இந்த பக்கம்லாம் நான் போகவே மாட்டேன். ஓகேங்களா? பட் இப்போ ட்ரெண்டு பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் இல்லையா? ஸோ அதில் நான் ஃபாலோ பண்ணுற சேனல் தான் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்றது. ஸோ போன இதிலே பார்த்தோன்னா நான் தேடி பார்க்கும்போது அவங்களதுலேருந்து மட்டுமே பார்த்தோன்னா ஒரு 20 கொஷின்ஸ் பக்கம் வந்து இருந்தது. ஓகேங்களா? எல்லாமே கலந்து. ஸோ அதில் கண்டிப்பாக ஒரு வீடியோ ஒரு டெய்லியும் போடுறாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோவோ 2 நாள் கழிச்சு 2 டே சேர்த்து போடுறாங்க. அதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கணும் அப்படின்றது என்னோட கோல். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா பாருங்கள். நியூஸ் பேப்பரா இல்லை ஏதோ ஒரு சேனலா இல்லை வந்து ஏதோ வெப்சைட்டா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பட் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக கவர் பண்ணுங்கள். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் இப்போ இருக்கிற ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்த முக்கியமான பார்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஜிகே. ஓகேங்களா? சில பேர் ஜிகே பார்த்தீங்கன்னா யூனிட் 6 எக்கனாமி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமான இது இருக்கிறதுனால நீங்கள் அது ஃபஸ்ட்டு படிப்பீங்க, வெயிட்டேஜ் இருக்கிறதுனால. பட் நான் வந்து பார்த்தேன் எப்பவும் போல் பாலிட்டி எடுக்கிறேன். பட் பாலிட்டி எடுத்து நான் அரைச்சமாகவே அரைக்க விரும்ப கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நான் கிருஷோபா அகாடமி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்லேருந்து. ஸோ கிருஷோபா அகாடமியில் பார்த்தோன்னா
125 டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 125 டாபிக் தான் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அதுலேருந்து பார்த்தோம்னா டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்க போகிறேன். அந்த டாபிக்ஸில் எதை வச்சு கவர் பண்ண போகிறேன்னா புக்கில் இருக்கிற எனக்கு நோட்ஸ் வந்து ஏற்கனவே இருக்குது. பட் வந்து அவுட் சைடு வேணும் இல்லையா? ஸோ அந்த அவுட் சோர்ஸ்க்காக லக்ஷ்மிகாந்த் புக் வந்து எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் பண்ண போகிறேன். டெய்லி 10 டாபிக். இன்னும் நீங்கள் சொன்னது 10 டாபிக்ஸா? அந்த அளவுக்கு நீ பெரிய ஆளான்னு கேட்டிங்கன்னா நான் அதெல்லாமே பேசிக் தான் வரும். நான் அந்த டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை காட்டுறேன். ஸோ அந்த டாபிக்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது ஓகே 10 டாபிக்ஸ்ன்றது கம்மி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நான் காட்டுறேன் இருங்க. ஸோ அவங்க டெலிகிராம் சேனல் தான் போட்டிருந்தாங்க. நேற்று அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் போய்ட்டு அவங்க அந்த 125 இது வந்து பிடிஎஃப் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதான் நான் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ வந்து எதை கவர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் மெட்டீரியல், அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பிரித்து படிச்சுக்கணும். ஸோ இந்த மெட்டீரியல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணால் தாராளமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் அந்த டாபிக்ஸ்லாம் ஒரு டைம் வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும். ரெஃபர் பண்ணிக்கிட்டு நம்ம கையால் எழுதி வச்சுக்கணும். நானும் கையால் தான் எழுத போகிறேன். ஜஸ்ட் அது இப்போ ரெஃபரன்ஸ்க்காக நான் எடுத்து காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 125 டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அவர் சாரே சொன்னார் பிடிஎஃப் எழுதுறதை எடுத்து பிரிண்ட் அவுட் போடுறது பதிலாக நீங்கள் எழுதுங்க. அப்போ தான் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும். நம்மளால் முடிக்க முடியுன்ற வரும்போது அதுவும் உண்மை தான். ஸோ எழுதும் போது எப்போவுமே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும். ஸோ அதனால் வந்து உட்காந்து ஒன்றா எழுதுங்க. இந்த டாபிக்ஸில் ஏற்கனவே படிச்சுட்டு போகாமல் படிக்கலான்னு பாருங்கள். நியூ கமர்ஸ் வந்து அது என்னென்ன டாபிக்ன்றது வந்து உங்களுக்கு நல்லா ஒரு மைண்டில் நிற்கும். ஓகேங்களா? புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து ஏற்கனவே இந்த டாபிக்ஸ் தெரியும். பட் வந்து உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஓகே ஸோ இந்த டாபிக் நம்ம கவர் பண்ணால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தோம்னா சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் கொஷின், அவுட் சோர்ஸ் இதெல்லாம் வந்து கவர் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் பண்ணணும். ஓகேங்களா? சரி அது வந்து ரொம்பவே முக்கியம். பாலிட்டியில் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்பவே முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் கமிஷன் பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா எலெக்ஷன் வந்து இப்போ எங்கேயாவது வந்து நடக்கும். ஸோ இந்தியா லெவல்லையும் நடக்கலாம், இல்லை நம்ம அந்த ஸ்டேட் லெவல்லையும் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதாவது கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். பார்த்தோம்னா அந்த எலெக்ஷன் கமிஷன் கீழே அது வந்துடும். இப்போ அப்படி தானே கொஷின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஸ்டாட்டிக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அதை ரிலேட்டடாக வந்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? அது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ வந்து இதை நீங்கள் ரெஃபர் பண்ணால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டாபிக்ஸ்க்காக மட்டும் கூட ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஜிகே. ஓகேங்களா? ஒரு 10 டாபிக்ஸ். ஏன்னா அதில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இது வந்து ஏற்கனவே படித்த கதை, அரைச்ச கதை தான். ஸோ மற்றபடி பார்த்தோன்னா லக்ஷ்மிகாந்தில் போய் படிக்கப்பேன் எக்ஸ்ட்ராவாக. ஓகேங்களா? ஸோ 10 டாபிக்ஸ் சூப்பராக கவர் பண்ணலாம். முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் சேர்த்து கவர் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? அவ்வளோதான். விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஃபீல் பண்ணக்கூடாது முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது 2025 கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் தான். என்னம்மா எப்போ பாரு கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ண ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புதுசாக உங்களுக்கு வருதான். அதாவது உண்மையாகவே நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒன்று புதுசாக உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நான் அனாலிசிஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ 2025 கொஸ்டின் பேப்பர் அப்படின்னோடனே அதில் குரூப் 4 மட்டும் கிடையாது, குரூப் 2 எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? சிபிடி எல்லாமே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபார்முலா பார்க்குறோம். பட் ரீசனிங் வந்து கொஞ்சம் கவர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நான் புக்கு எங்கிட்ட இருக்குது அகர்வால், RS அகர்வால் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதை நான் பார்க்க போகிறேன். ஓகேங்களா? சும்மா நான் பார்க்க போகிறேன். என்ன டாபிக்ஸ்லேயே எடுத்து பார்க்க போகிறேன், அவ்வளோதான். உடனே இன்றைக்கெல்லாம் ஆரம்பிக்க போகிறதில்ல. ஸோ நம்ம தடாலடியாக போக வேணாம், கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம். ஓகேங்களா? பட் கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்சோடனே சூடு பிடிக்கிறோன்னே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியது தான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அதையும் மீறி டைம் இருக்குப்பா, என்னால் படிக்கிறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா குருநாத் IAS அகாடமி யாருக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் வந்து வீடியோஸாக போட்டுட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாகிரஃபி வந்து இதாக கொடுத்தாங்க இல்லையா, இந்த ஓல்டு லெவலில் கேட்டாங்களே அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. வேணால் நீங்கள் பாருங்கள். ஆனால் நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ பிளான் வந்து இப்படி தான் போடணும். போட்டுட்டு ஒன்றா முடிச்சுட்டு டிக் பண்ணிட்டு வந்துட்டே பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக ஃபீல் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நாள் ஷார்ட் டே பிளான் வந்து எப்போவுமே எடுத்து வச்சுட்டு ஒரு நோட்டில் டெய்லி எழுதி வச்சு டிக் பண்ணிட்டே வருவாங்க. சூப்பராக வந்து முடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வீக்கெண்டில் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரிவைஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து. ஓகேங்க. ஸோ இதுதான் வந்து என்னோடய பிளான் வந்து இப்படி தான் போடணும். என்னோடய டே 2வும் இப்படி தான் போக போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நல்லபடியாக படிங்க. சூப்பராக வந்து நம்ம இந்த முறை நாம் போஸ்டிங் எடுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த டைமில் உட்காந்துருக்கக்கூடாது, சூப்பராக எடுக்கிறோம். ஓகேங்களா? பாய்.